போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். வாங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹலோ ஸ்குவாட், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்புறோன்னா, நம்ம அந்த லான்ச்சிங் தான் கிளம்புறோம். எங்கன்னா நம்ம ஈரோடுக்கு தான். இங்கே ஆஃபீஸில் இருந்தால் கிளம்புறேன். என்னென்னா இங்கே டைம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் பர்மிஷன் வாங்குறதுங்களையும் வாங்கிட்டு அப்படியே நம்ம அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதெல்லாம் நம்ம ஸ்டாப்ஸ் தான் எல்லாமே. சரி, போய்ட்டு வரலாம். ஸோ நம்ம மீண்டும் நம்மளை ஒரு லான்ச்சுக்கு தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க ஈரோடு ஷோரூமில். நம்ம இன்வைட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் அண்ணன் தான். ஏன்னா அவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிறனால தான் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி அவர் தாங்க கொடுத்தாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு ஷோரூம் ஃபஸ்ட்டு அவர் தான் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி கள்ளக்குறிச்சியில் இன்வைட் பண்ணாங்க. திருப்பி நம்ம ஈரோட்லேயே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் ஈரோட்டில் இன்வைட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அஸ்கோர்னா நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள், ஷார்ட் பில்லின், அது 401 லான்ச் ஆகுது. அண்ட் விட் பில்லின் 250 லான்ச் ஆகுது. ஸோ அதோட ரிவ்யூ பற்றி தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். டோட்டலாக இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையுமே அந்த வண்டியில் எல்லாமே கிளியர் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். நமக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் அந்த மாதிரி. நம்ம ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து வாங்கிட்டு அப்படியே போகலாங்க. சரி, ஓகே. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பலாங்க ஈரோடுக்கு. A few moments later. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 5:10 ஆகிடுச்சு. ஸோ 5:13 தான் சொன்னாங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் 5:30ங்கிறது போன டைமே 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு ஆவரேஜான ஸ்பீடில் போனாவே அங்கே ஒரு 40 மினிட்ஸில் போயிடலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு பைத்தியம் பாருங்கள், பார்த்தீங்களா? இதுக்கு இதான் வேலை. One hour later. லாங் டைம் அப்புறம் நம்ம ஏபிகே மோட்டோலாக கூப்பிட்றோம். எப்படி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நைஸ் மீட் யூ. வரான் பாருங்கள். அதான் 2 பேர் லவ்வர் ப்ரோ. அதான் எனக்கே தெரியாது. சரி ப்ரோ, போகலாமா? ஓகே, நம்மளை யூடர்ன் போட்டு வர சொல்லியிருக்காங்க. நம்ம யாசர் ப்ரோ இங்கே தான் இருக்கார். ப்ரோ வாங்க. ஓ, நம்ம அவ்வளோதாங்க, ஷோரூமுக்கு வந்தாச்சு. நம்ம ஸ்குவர்னாக்கு. ஓ, வண்டி எங்கே போடுறது? நம்ம இதுக்கே போடுவோம். A few moments later.
ஸ்குவாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்கோனா லான்ச்சிங் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம ஸ்வாட் ஃபில்லின் 401 அண்டு விட் ஃபில்லின் 250 கிராண்ட் லான்ச்சிங் வந்து நம்மளை இன்வைட் பண்ணி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த லான்ச்சிங் பார்த்திங்கன்னா சூப்பராக நடந்து முடிச்சிருச்சுங்க. கள்ளக்குறிச்சிலையும் அதேமாதிரி தான் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. இங்கேயும் அதேமாதிரி தான் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணி சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணி இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாசர். அது நான் தான்னுவார், ஆனால் அவர் அப்படி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் நானும் சொல்கிறேன். ஸோ நம்ம வண்டிலாம் அங்கே லைனாக அப்படியே நிற்குதுங்க, லைன் பை ஒன் ஸ்க்ராம்லர். இது வந்து நம்ம திலக் ப்ரோடது, இது நம்ம ஹஸ்கோர்னா, இது தெரியாதில்ல, இது நம்மளோடது. இது வந்து யாருதுன்னு தெரியலை. இது வந்து நம்ம சஜித்தோடது. இது நம்ம ஏபிகே மோட்டோலாக்ஸ் அவரோடதுங்க, பென்லி 600 ஹை. இது பார்த்திங்கன்னா நம்ம விக்கி ப்ரோடது 250. இது நம்ம யாசர் ப்ரோவோடது. அவ்வளோதான், சிறப்பாக முடிஞ்சிருச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம். ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டு வாங்க. ரைடில் மீட் பண்ணுவோம். பாய் ப்ரோ, பாய் 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 பாய். கிளம்பு ப்ரோ. ஓகே பாய், பார்த்து போயிட்டு வாங்க. திருப்பூரில் எங்கே ப்ரோ நீங்கள்? அவினாசியா? நான் மங்களத்தில் தான் இருக்கேன். ஆமாம், நான் இந்த வண்டியை ஒருத்தர் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் உங்களோடது. அதுதான் அந்த என்னென்னா ஆட்டோ இதில் ஏதோ ஒன்று அதுதான் பார்த்தேன் நான். அப்புறம் தான் இவனுக்கு சஜித் அவன் வச்சுருக்கான்னு சொல்லி அவனுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அந்த விளம்பரத்தில் பார்த்ததுக்கப்புறம் தான் இங்கே இதுலேயும் பார்த்தேன். அப்புறம் தான் சரி வரீங்க அப்படின்ட்டு இருந்தது. கண்டிப்பாக ப்ரோ, நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே ப்ரோ, பார்த்து போயிட்டாங்க. என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சரி, கிளம்பலாம். சரி ப்ரோ, பார்த்து போங்க. பாய். திலக் ப்ரோவை பார்த்துட்டு அங்கே நமக்கு ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகே, லவ் யூ கைஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு யாருன்னா புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.